இந்தியா லெவலில் ஆளுங்களை எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? அதாவது இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு இடத்துல நம்ம இன்டர்வியூ போவோம். அங்கே போகிற இடத்துல இப்போ என்ன நம்மளுக்கு தகுதி இருக்குன்றதை பார்க்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன படித்தோம், எந்த ஸ்கூலில் படித்தோம், அது தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிலாம் பார்த்து ரிஜெக்ட் பண்ணவங்க, அவங்க பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ வந்து இஸ்ரோவில் வந்து வீரமுத்துவேல் விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான். ரயில்வே ஸ்கூலில் தான் படித்தார். வெறும் டிப்ளமா தான் அவரோட பேசிக்கு. நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா வந்து ஆரம்ப பள்ளி வந்து ராமேஸ்வரம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் வெறும் தமிழ் மீடியம் தான். நம்ம சுந்தர் பிச்சை இப்போ கூகுளில் சிஓவாக இருக்கார். அவர் மதுரையில் ஒரு ஸ்கூலில் படித்தவர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து கராம்பூரில் போய் ஐஐடி முடித்தார். அதுமாரி இப்போ ஒரு சுந்தர் பிச்சை வந்து ஒரு குரோம் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. குரோம் ஆரம்பிக்கிறவன் வந்து நம்ம நாட்டை சேர்ந்து அவன் இல்லை அப்படின்னு அமெரிக்காக்காரன் நினச்சிருந்தானா இன்னைக்கு குரோம்ன்றதே வந்து இருக்காது. அதாவது நம்ம நாட்டுக்காரனுக்கு இல்லாத புத்தியா இந்தியன் நாட்டுக்காரனுக்கு இருக்குன்றத அவன் நினைக்கல. நம்ம கூகுள் வந்து பெருசாகணும், அதுக்கு என்ன சுந்தர் பிச்சை சொல்றாருன்றதான் பார்த்தாங்க. குரோம்ன்றதை கண்டுபிடிச்சாங்க. குரோம்ல பெரிய வெற்றி கிடைச்சிது. அதுக்கப்புறம் தான் வந்து சுந்தர் பிச்சை வெளியே நல்லா தெரிய ஆரம்பிச்சாரு. அதே போல நம்ம இந்தியாவில் வந்து ஆளுங்களை வந்து மேலோட்டமா பார்த்து மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுதான் என்னோட தாட். ஏன்னா இங்க மிஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டுல பெரிய வெற்றியை கொடி பிடிக்கிறாங்க. அதுக்காக தான் அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபீல் பண்றாங்க, இவரெல்லாம் நம்ம கிட்ட வந்தவரை வச்சு நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அதுமாரி டிப்ளமா படிச்சான்னு 10th முடிச்சான்னு ரயில்வே ஸ்கூல்ல படிச்சான்னு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சான்னு நம்ம நாலேஜ் என்னன்றதை நம்ம வளர்த்துக்கணும் பேசிக்கா. அதே போல வேலைக்கு நம்மளை தேர்ந்தெடுக்கிற இடம் வந்து நம்ம பேசிக் ஸ்கூலை மட்டுமே பார்க்கக்கூடாது. நம்ம என்ன இப்போ என்ன இருக்கு, இப்போ அவர் எப்படி இருக்கான்றதை பார்த்து அதை வந்து அவங்க கரெக்டாக டேக் ஓவர் பண்ணிக்கணுன்றதான் என்னோட தாட்டு. வேற ஒன்றும் இல்லை.